ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராசியை விட ஏன் லக்னத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க? லக்னம் என்பது உயிர், ம் ராசி என்பது உடல். ம் உடல் மாற்றத்துக்கு உண்டானது, உயிர் நிலையானது. அவ்வளோதான், சிம்பிள். அப்படி. அப்ப சந்திரன் மாறிட்டே இருப்பார், ம் திசைக்கு தகுந்த மாதிரி மாறி. டெய்லி ஒரு நட்சத்திரம் போறவர் சந்திரன். ம் அப்ப நம்ம முன்னோர்கள் 12 பாவத்துக்கு பலன் சொல்லும்போது லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் பலனை பிரிச்சிருக்காங்க. 1ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், செயல்திறன். 2ஆம் இடம்னா பேச்சு. இப்போ நம்ம காலச்சக்கரத்தை சொல்லும்போது சொல்கிறோம் இல்லையா, தலை, முகம், ஆமா. கை கால்கள், மார்பு, வயிறு, இப்படி வரிசையாக வர்றதே லக்னத்திலிருந்து தான். ம் அந்த காலச்சக்கரத்துக்கு லக்னம் மேஷம். ம் இப்போ கன்னி லக்னம்னு எடுக்கும் பொழுது ம் இந்த லக்னம் நமக்கு தலை மாதிரி. ம் அப்போ இந்த இடம் எதை குறிக்குது? சேவையை குறிக்குது. ம் காலச்சக்கரத்துக்கு 6, அதனால சேவை செய்ய பிறந்தவர்கள். அது புதனுடைய வீடு, மேதாவிகள். அப்போ இந்த கன்னி அப்படிங்கிற லக்னம் நமக்கு என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய லைஃப் ஸ்பேம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு என்னென்ன பிராப்தம் வரங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதே லக்னம் தான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த ராசிங்கிறது எத்தனை மணி நேரம் இருக்குங்க? 52 மணி நேரம். ராசி 2.25 நாள். 2.25 நாள். ஆமாம். இது லக்னங்கிறது ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம். ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் சைக்கிள் ஆகுது. சூரிய உதயத்திலிருந்து கணக்கு. இப்போ நம்ம லக்னம் கணிக்கிறதே அப்படிதான். இன்னைக்கு இப்போ ஆவணி மாதம் உதாரணமாக நடக்குது அப்படின்னா, அந்த சூரியன் சிம்மத்தில் இருப்பார் விடிகாலம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்ம இருப்பு போக அடுத்து 2 மணி நேரம் கன்னி, துலாம், இப்படியே மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் 12 லக்னங்கள் நகர்றது தான் இயற்கையில கணிக்கிறது. அப்ப லக்ன ரீதியா போகும்போது பலன். ஆமா, இப்ப முகூர்த்தம் வைக்கிறோம், இன்ன லக்னத்தில் முகூர்த்தம்னு தான் குறிப்பிடுறாங்க. ஆமா, இன்ன ராசின்னு சொல்றது. ஆமா. ஆனா பலன் பார்க்கறது பூரா ராசியும் நட்சத்திரத்தையும் பலன் பார்க்கிறேன். இதெல்லாம் தவறான நடவடிக்கை. அதாவது முன்னோர்கள் சொன்னது ஒண்ணு, நடுவுல நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது ஒண்ணு. அதனால ஏன்னா எது ஈஸியா இருக்கோ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம். இது இயற்கை. ஆனா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அப்டிராக்டா போக போகத்தான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். புள்ளி விவரம் அப்படின்னு போகும். அதான் லக்னம் சொல்லும்போது லக்ன சந்திங்கிறாங்க. லக்னத்துல கொஞ்சம் மாறுங்க. அதை நீங்க எப்படிங்க எடுக்கிறீங்க உங்க சிஸ்டம் படி? லக்னம் இப்போ ஒரு டைமு, அந்த இடம், லாங்கிடியூடு, லாட்டிடியூட், அந்த இடத்துக்கு கணிக்கும் பொழுது அது இன்னைக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துடும். அதில் முறையான திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் முறையான அயனாம்சம் யூஸ் பண்ணணும். இப்போ நீர்க்கோம்பு அயனாம்சம்னு இருக்குது. அது வெஸ்டர்னுடைய அமைப்பு தான். ஆனாலும் அது விஞ்ஞானபூர்வமாக லக்னத்தை கண்டறிய நிர்ணயிக்கப்பட்டது. எங்களுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் அந்த சிஸ்டம் அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு அந்த அயனாம்சம் இது பண்ணுறது. இந்த அயனாம்சத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஜோதிடர்கள் கணிக்கிறதுல ஒவ்வொரு வித்தியாசங்கள் வர்றது. இப்போ நீங்கள் ஒருத்தர் சந்தியில் நீங்கள் கேட்ட மாதிரி பிறந்திருந்தா ஒரு ஜோசியர் கடகலக்கணம்பாங்க, இன்னொரு சிம்மலக்கணம்பாங்க. அப்போ இதுக்கு அக்யூரசி தீர்வுக்கு இந்த அயனாம்சம். நண்பரே ஒருத்தர் அப்படிதாங்க இருந்தாரு. கடகலக்கணம் தெரிஞ்சு சிம்ம லக்னம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ கடைசியா பார்க்கும்போது தான் பார்த்தா ஒரு கடகலக்கணமா இருக்கு. அப்போ மொத்தமாவே பலன் மாறிடும். அதெல்லாம நாம் இப்போ எடுக்கிற சிஸ்டத்தில் லக்ன நட்சத்திரம் நம்மளுடைய விதியை சொல்லும். என்னதான் லக்னம்னு எடுத்துட்டாலும் லக்னாதிபதினு எடுக்கிறத விட லக்ன நட்சத்திர அதிபதினு எடுக்கணும். இப்போ நம்ம கன்னியில் எடுக்கிறோம், கன்னி பற்றி பேசுகிறோம். இப்போ கன்னியில் பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரம் 3 பாதம் இருக்கு. அதில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்குற மாதிரி சந்தியில் பிறந்திருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் சிம்மத்தில் பிறந்திருக்கணும். அந்த குணாதிசய ராசி அமைப்பு தான் மாறும். இப்போ அது ஸ்திர ராசி, இது உபய உத்தரம் 1ல் பிறந்திருக்கணும். உத்தரம் 1ல் 1 இருக்கணும், இல்லைன்னா உத்தரம் 2ல் வந்துடணும். இந்த ரெண்டுமே சூரியன் தானே. அப்போ பலன் மாறாதுல்ல. நான் சொல்ற சிஸ்டத்துக்கு லக்ன புள்ளி நட்சத்திரம் கரெக்டாக இருந்தால் பலனே மாறாது. இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களோட தோற்றம், அவங்க தோற்றம் எப்படிங்க இருக்கும்? தோற்றம் என்பது இப்போ நம்ம அந்த பொதுத்தன்மையாக பார்க்கும்போது புதன் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு, நல்லா நெடுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது இந்த புள்ளிகள் மாறும்போது 9 புள்ளி இருக்கு.
அதில் வந்து சூரியனுடைய புள்ளி இருக்கும்போது அந்த புதனுக்கும் சூரியனுக்கும் காம்பினேஷன் நல்லா ஹைட்டு ஒத்து வரும். ஆனால் அதே சந்திரனுடைய புள்ளி வரும்போது ஹைட்டு ஒத்து வராது. ஏன்னா குறுகிய கிரகம் சந்திரன். அப்போ கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் தான் இருப்பாங்க. இன்னும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சித்திரையில் லக்னம் அமையும் போது அதுவும் மீடியம் சைஸில் தான் இருப்பாங்க. அப்போ இது தோற்றம். நிறம் பார்க்கும்போது சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து நிறங்களை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஜாதகத்தில் இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி கூட மற்ற கிரகங்கள் தொடர்பு இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்தம் 1ஆம் பாதத்தில் நம்ம லக்னம் அமையுதுன்னு வைங்க. அதே சந்திரனுடைய நட்சத்திரம் 3 இடத்துல இருக்குல்ல, மகரத்தில் திருவோணம் இருக்கு, ரிஷபத்தில் ரோகிணி இருக்கு. இப்போ அங்கே போய் சனியோ ராகு கேதுவோ உட்கார்ந்தா அப்போ நீங்கள் சிவப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த காம்பினேஷன் மிங்கிள் ஆகும். அதனால நிறத்துல அது மாதிரி எல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து சந்திரனோட சேரும் போது ஒரு பொலிவான ஃபேஸா இருப்பாங்க, சிரிச்ச மூஞ்சி, அழகு இருக்கும், கலைநயத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இயல்பாகவே கலை ஆர்வம் இருக்கும். ஏன்னா புதனா இருக்கனால அந்த காமெடி பண்றது இதெல்லாம் நல்லாவே இருக்கும். சந்திரன் வந்து ரசிப்புத்தன்மை, அந்த ரசிப்புத்தன்மை நளினம் இருக்கும். ஏற்கனவே அது கன்னி, அதில் சந்திரன் வரும் பொழுது பெண்மைத்தன்மையோடு கூடிய நளினம் இருக்கும். ஒரு சின்ன காமெடியாக இருந்தாலும் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறது, ரசனையா இருக்கிறது. ஓகே, இப்போ ஒன்றுமில்லை, ஆண்களாக இருந்தால் கூட ஒரு மாதிரி ஒரு கவர்ச்சித்தன்மையாக பேசுறது, கனிவாக பேசுறது, பெண்மைத்தன்மையாக நாணத்தோட பேசுறது, இதெல்லாம் கலந்துருக்கும் அந்த இதில். அப்போ உருவத்தையும் எடுத்துக்கணும், அதாவது வெளித்தோற்றத்தையும் எடுத்துக்கணும், உள்ள நட்சத்திரத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக 9 புள்ளியில் எப்படி வேணும்னாலும் மாறும். அதில் 1ஆம் புள்ளி 3ஆம் புள்ளி இது வந்து உறவு சார்ந்தது, அகம் சார்ந்தது. 2வது புள்ளி 4வது புள்ளி, அதான் நான் சொல்றது பாதம். முதல் பாதம் 3ஆம் பாதம் உறவு சார்ந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்ல இருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, இவங்களுக்கு உறவுகள்ல இருந்து, மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கலைத்திறமைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே 2ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா எப்ப பார்த்தாலும் பண சிந்தனை தான் இருக்கும். அது 4ஆம் பாதம் குறிப்பா சொல்லுங்க. 4ஆம் பாதம் பண சிந்தனைனால அடி வாங்குறது, 2ஆம் பாதம் பண சிந்தனைனால டெவலப் ஆகுது. 4ஆம் பாதம் வந்து கொஞ்சம் தண்டனை தான். தண்டனை. அது காரணம் என்ன? அதனுடைய அம்சம் எங்க விழுகும்? சம்மார ராசியான நீர் ராசியில தான் விழுகும். அந்த அம்சத்தை வச்சு தான் நம்ம அந்த புள்ளிகளை கணக்கிட்டு தான் லக்னத்துல இவ்வளவு விளக்கம் சொல்றோம். அதாவது மற்றவங்களுக்கு ஈஸியா வளர்ந்துடலாம், இவங்க கஷ்டப்பட்டு வளர வேண்டியது வரும். இப்ப உத்தரம் 4ஆம் பாதம் கன்னியில, அந்த 4ஆம் பாதம் அம்சத்துல எங்க விழுகும்னா மீன ராசியில விழுகும். அஸ்த 4ஆம் பாதம் அதே கன்னி தான், அது அம்சத்துல எங்க விழுகும்னா கடகராசியில விழுகும். இப்ப இந்த ரெண்டுமே வீக், ஏன்னா அது சம்மாரஸ்தானத்துல வந்து இவ்வளவு உள்ளுக்குள்ள இவ்வளவு பண்புகளை வந்து நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க இயற்கையில். இந்த சர்க்கியூட்ல நம்ம பார்க்கணும். ஐயா இப்போ என்னன்னா, நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த கண்ணில. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு யூனிக்கா அவங்களுக்கு தெரியற மாதிரி இவங்களோட பலம் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பலம் இருக்கு, அதே மாதிரி இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதாவது 2ஆ பிரிக்கணும். எப்பவுமே ஜோதிடத்துல கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப கஸ்டமரா இருக்கீங்க, எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா, நீங்க கேட்குற கேள்வியில 2 வகை தான் இருக்கும். ஒன்று அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது. அதாவது லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது. அப்படி கேட்கும் பொழுது லக்னம் சாராதது அப்படின்னா பொருள் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து பேச்சு தான் மூலதனம். அதே மாதிரி இவங்களுடைய உழைப்புல வந்து அதி தீவிரமான நுண்ணறிவு வேலை செய்யும், இன்டெலிஜென்சி வேலை செய்யும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நல்லா வேலை செய்யும், ஜனரஞ்சகமாக அனைத்து நபர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு பலம், அதாவது பொருள் சார்ந்த வகையில். அதே நம்ம வந்து உறவு சார்ந்த வகையில், அகம் சார்ந்த வகையில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வீக்கு, மன ரீதியாக வீக்கு. அதாவது ஆரம்பத்தில் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. காரணம் என்ன? 3ஆம் இடம் விருச்சிக ராசி, அதுதான் மனசு. 8ஆம் இடம் மேஷ ராசி, அதுதான் நமக்கு சிந்தனை. அப்போ இந்த 3, 8ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கை கொடுத்துரும். அதனால் அகம் சார்ந்த வகையில் உறவுகள் மத்தியில் இவங்களுக்கு பேர் கம்மி தான். அதாவது நல்ல ஃப்ராங்காக உரையாடுறதுக்கு இவங்களுக்கு தெரியாது, தயக்கம் இருக்கு.
அற்புதம். இதுதான் பலவீனம். இது மெயினா பெரிய பலவீனம் சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்ன முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. அருமை. ஐயா அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் இங்கயா இந்த கன்னி லக்னத்துக்கு திருமண வாழ்க்கைங்கய்யா. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்காது. எதனால? அதே மாதிரி இவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இவங்களுக்கு 7ஆம் வீடு காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. அதனால என்னன்னா இப்ப இவங்களுக்கு லக்னம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6. இப்ப இந்த 6, 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1, 7ன்றது தான் தாம்பத்தியம். அதுக்கு 12ஆம் வீடா வந்துடுது 6, 12. அதனால என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற லைஃப் தான் இருக்கு. 100% ரொம்ப நான் வந்து 100% எதிர்பார்த்த தாம்பத்திய வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் வந்து இது எதனால வருது அப்படின்னா, ஒன்று வேலைனால வரும், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாம சந்தேகப்படுறதுனால வரும். ஈகோ ஏதோ கிளாஸ் ஆகுங்களா? ஈகோ சந்தேகத்துல வரும். அதே மாதிரி பொருள் வேலை செய்யும் போது ஈகோ வரும். உன் வேலை பெருசா, என் வேலை பெருசா, அதுல ஈகோ வரும். அதே மாதிரி டவுட் மைண்டுனாலையும் இவங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி லக்னங்களை செலக்ட் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். அதாவது விருச்சிக லக்னம், மீன லக்னம், அதே மாதிரி ரிஷப லக்னம், கடக லக்னம், இந்த லக்னத்தில் திருமணம் முடிச்சோன்னா பிரச்சனை வராது. அது மாதிரி செலெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி லக்ன புள்ளியை பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடைசி புள்ளியில் பிறக்கிறாங்கன்னு வைங்க. கன்னியில் கடைசி புள்ளி எது நமக்கு? சித்திரை 2ஆம் பாதம், அதுக்கு 9வது புள்ளி. அதே 9வது புள்ளி மீனராசியில் பாருங்க, ரேவதி 4ஆம் பாதம், அது புதனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த புதன் வந்து 8, 12 தொடர்பில் இருந்தால், அதாவது மேஷத்திலேயோ சிம்மத்திலேயோ கனெக்டிவிட்டி இருந்தால் இவனுக்கு வந்து மன வாழ்க்கை பிரச்சனை. அதே மாதிரி 6, 12 தொடர்பு இருந்தாலும் பிரச்சனை. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 7ஆம் பாவம் என்பது 3, 5, 11 இந்த தொடர்புகளில் இருந்தால் நல்லா இருக்கும். இவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு? அந்த சிம்மாசனத்துல இழுத்துட்டு கொண்டு போய் வீழ்ச்சியை கொண்டு போய் சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரு? பொருளாதார ரீதியாக உதவி செய்பவர்கள் துலா லக்னக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள். இவங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே வந்து உறவு சார்ந்த வகையில் நான் சொன்ன மாதிரி விருச்சிகம், மீனம், கடகம், அது வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நட்பு ரீதியில் எமோஷனலாக அட்டாச்மெண்ட்டோட பழகுவாங்க. ஆனால் எதுலேயுமே பிரச்சனையை கொடுக்குறவங்க வந்து தனுசு, மேஷம், சிம்மம். இந்த 3மே இவங்களை வந்து, அதாவது லைஃப் ஸ்டைலில் கனெக்ஷன் வச்சுக்கூடாது. திருமண பொருத்தம் வச்சதுன்னா அவ்வளோ ரசிக்காது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிங்கன்னா நஷ்டமாயிடும். இப்போ பார்ட்னர் போடும்போது மேஷ லக்னக்காரரையோ சிம்ம லக்னக்காரரையோ போட்டாங்கன்னா லாஸ் ஆகும். ஐயா அடுத்து முக்கியமான ஒரு பாவம் ஐயா, தொழில், வேலை, பதவி, அந்தஸ்து, இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு அமையுங்க? அதாவது 10ஆம் இடமே புதன் வீடு. அந்த புதன் வீடுல வந்து ராகு இருக்கார். அதனால தொழில், வேலை எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா அமையணும். ஒன்று இவங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இந்த 2 நல்லா இருந்ததுன்னா நல்ல அமைப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த 2 நட்சத்திர கிரகங்கள், அதாவது ராகுவும் குருவும் யாருக்கெல்லாம் 3, 5, 7, 11 இப்படி தொடர்பு இருக்கோ அவங்க வந்து அகம் சார்ந்த பணிகளை செய்வாங்க. மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஐடி லைனு, கமிஷன் வகை, ஜோதிடம், ஆன்மீகம், வக்கீல் தொழில், இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே வந்து 2, 6, 10 இப்போ ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு, குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. 2, 6, 10 தொடர்பு இருக்கவங்க பெரிய பெரிய ஃபைனான்ஸு, இண்டஸ்ட்ரீஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இது மாதிரி நிறைய நடத்துவாங்க. மெயினாக இவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு சூப்பராக வரும். ஏன்னா 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம், மீடியா சூப்பராக வரும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் தான் நோய், கடன், பகை இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மாட்ட போகிறாங்களா இல்லையா? இப்போ 6ஆம் அதிபதியே சனி. அந்த சனின்னா எடுத்துக்கிட்டா அடிவயிறில் கேஸ் ட்ரபிள், அது ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க ராகு. இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார்னா சுவாச உறுப்புகளில் பிரச்சனை கொடுப்பார். பிரீத்திங் ட்ரபிள், சுவாச உறுப்புகள், பிளட் வெசல்ஸு, இது மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு. குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா கொலஸ்ட்ரால், அடிவயிறு, கட்டிகள், இது மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இதுதான் நோய் உபாதைகள்.
இப்போ கடன் எடுக்கும் பொழுது தான் இவங்க வந்து ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் ராகு குரு கெட்டு இருந்ததுன்னா இவங்க கடன் வாங்கி நஷ்டப்பட்டுருவாங்க. இப்போ 8ஓட சம்மந்தப்பட்டதுன்னு வைங்க, 4, 8, 12ல் ராகுவோ குருவோ இருந்தாங்கன்னா இவங்களை போய் கடனில் மாட்டி அதில் கட்ட முடியாமல் ரொம்ப டவுனாக போகிறதுக்கு அந்த பிரச்சனை. அதே நீங்கள் கடனால் லாபம் அடைகிறவங்க இருக்காங்க, இந்த 2010 2010லயே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கடன் நிறைய வாங்குவாங்க, அந்த அளவுக்கு வருமானம் டெவலப் பண்ணிடுவாங்க. அதனால கடன் வாங்க வருமானம் இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கடன் இல்லாமல் எங்கே இருக்கு? அது வேர்ல்டு பேங்க் வரைக்கும் கடன் வாங்கி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பிரம்மாண்டம், அதெல்லாம் ராகு குரு. அதனால அந்த மாதிரி இருக்கிறது 8, 12 தொடர்பாகிறவங்க தான் ரொம்ப டவுன் ஆகிறாங்க. அதில் மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா சுக்கிரன் தான். நான் ஜென்ரலாக பாரம்பரிய ஜோதிடத்தில் சுக்கிரன் பாக்யாதிபதி அப்படின்னு டெவலப்பாக புகழுவாங்க, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. தனாதிபதினு சொல்லுவாங்க. ஆமாம், தன பாக்யாதிபதி சுக்கிரன் திசை வந்தால் பொழிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அங்கே பிரச்சனையே உள்ள சர்க்கியூட்டில் பார்க்கும்போது 4, 8, 12 தான் சுக்கிரன் வர்றார். அந்த 4, 8, 12 சுக்கிரன் வந்து பெனிஃபிட்டே கிடையாது. சரி, அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் மாட்டிக்குவாங்க. அதுதான் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் திசா புத்திகளில் டீப்பாக எடுத்து உதாரண ஜாதகங்கள் வச்சு கூட பேச. கண்டிப்பா பேசுவோம் ஐயா. கண்ணு கிடைச்சிருச்சு. அடுத்து சிறப்பு ஐயா. அடுத்து வந்து ஐயாவின் அறிவுரை. இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா, இந்த விஷயம்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஒரு உச்சத்தை போய் நம்ம தொடலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? மனநோய்க்கு ஆளாகக்கூடாது. மனநோய்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங், சந்தேக புத்தி, இது வந்து ஆளாகாமல் கொஞ்சம் யோகா பயிற்சி பண்ணி இயற்கையாக பழக ஆரம்பிக்கணும். மக்கள் கூட பழக ஆரம்பிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் தாங்க நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், இந்த சமூகம், இந்த சமுதாயம். அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. குரு வீடாக இருக்குது, 12ஆம் வீடாக இருக்குது காலச்சக்கரத்துக்கு. அதனால் அந்த வீக் பாயிண்ட்டை இவங்க வந்து ஓவர்லுக் பண்ணணும் அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக இருக்கணும், ரொம்ப நம்பணும், யதார்த்தமாக பழகணும். யாரையாவது ஒரு நல்ல ரோல் மாடலை காப்பி பண்ணி இவங்க அதிலிருந்து முன்னேறணும். ஹேபிட்டை வந்து மாற்றிக்கணும். இந்த ரிசர்வ் டைப்பு, சந்தேக புத்தி, இதை வந்து கண்டிப்பாக இவங்க தவிர்த்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அதுக்கு வந்து ஆன்மீகம்தான் இவங்களுக்கு பக்கபலம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து சந்திரன் மனோகாரகன், அவருடைய அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்தில் இருக்கு. அப்போ அந்த சந்திரன் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், அதை கிராஸ்பிங் பவர் கொடுக்காது. இப்போ வந்து தயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கேட்கலாமா வேணாமா, அந்த ஆசிலேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம மெடிடேஷனுக்கு போகணும். மெடிடேஷனில் வந்து எப்படியெல்லாம் பழகணும், எப்படியெல்லாம் ஜனசமூகத்தோடு நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும், ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணிக்கணும், இதெல்லாம் அந்த யோக மார்க்கத்தில் வரும். அப்போ நல்லா இருக்கும். அற்புதம், சிறப்புங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.